ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரத்துடைய 2வது நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் அனுதின கண்மலைத்தின் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய தேவ சபை ஜோதிநகர் சார்பாய் சபையார் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நேற்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த இருள் மாறி இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் நம்முடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லை, என் லைஃப் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் இல்லை, ஒரு விசாலமான இடம் இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி ரொபோட்டிக் லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லாமலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட லைஃப் ரொம்ப ஹேட்ரடாக வாழ்ந்துட்டுருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறார். ஏன் அப்படின்னா, நேற்று முதலாவது செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, இருள் மாறினது இல்லையா? அதே மாதிரி பைபிளில் இன்றைக்கி ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, 2வது நாளில் ஆண்டவர் எதை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றார், அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்று சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா, பைபிள் ஸ்டார்ட் பண்ணும்போது பைபிளில் அந்த ஃபஸ்ட்லேருந்து நம்ம வாசிக்கும்போது பைபிளில் வசனம் இப்படி சொல்லுது, ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லை, காற்றுக்கு இடம் இல்லை. ஆகாயத்துக்கு மேலே இருந்த தண்ணியும் ஆகாயத்துக்கு கீழே இருந்த தண்ணியும் சேர்ந்து தான் இருக்குது, இதுக்கு நடுவில் இடமே இல்லை. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இங்கே ஃபுல்லாக தண்ணியாக இருந்தால் நம்ம உருவாக்க போகிற மனுஷன் எப்படி வாழ முடியும்? அவனுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் ஒன்று வேணும் இல்லையா? ஆகாய விரிவை ஒரு பேரியராக, அந்த ஃபர்மமெண்ட்டை ஒரு பேரியராக ஆண்டவர் கிரியேட் பண்ணார். எதுக்கு அப்படின்னா, வானத்தின் மேலே இருக்கிற தண்ணிக்கும் வானத்தின் கீழே இருக்கிற தண்ணிக்கும் ஒரு பிரிவு உண்டாகும்படிக்கு இந்த ஆகாய விரிவை ஆண்டவர் உண்டாக்கினார். ஆகாய விரிவுக்கு பேர் தான் வானம்னு ஆண்டவர் பேர் வச்சார். இந்த ஆகாய விரிவு வந்ததுனால தான் மேலே இருக்கிற தண்ணி மேலேயே இருக்குது, கீழே இருக்கிற தண்ணி கீழே இருக்குது. இப்போ நடுவில் நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா, ப்ரீத்திங் ஸ்பேஸ், காற்றுக்கு இடம் கிடைத்தது, சுவாசிக்க இடம் கிடைச்சிது. ஏன் அப்படி இதுக்கு இன்னும் ஆதாரம் வேணும் அப்படின்னா, ஆதியாகமம் 7வது அதிகாரத்தில் நோவாவுடைய காலகட்டத்தில் நடந்தபோது அழகாக சொல்லுது பாருங்கள். நோவாவுக்கு 600 வயதாகும்போது, நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள், மீன்ஸ் இந்த பூமியில் இருக்கிற ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகள் திறவுண்டன. அந்த பேரியருக்கு மேலே இருக்கிற வாட்டர் இப்போ ஓப்பன் ஆகுது. அப்போ இதுக்கும் அதுக்கும் இந்த 2 வாட்டரும் மிக்ஸ் ஆகி இருந்தது. அது மாதிரி தான் நம்ம லைஃப் இன்றைக்கி ஒர்க் லைஃபு, ஃபேமிலி லைஃபு, இப்படி எல்லாத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு ப்ரீத்திங் ஸ்பேஸே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நீங்கள் கஷ்டத்தில் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ரீத்திங் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறாரு, ஒரு ஆகாய விரிவை க்ரியேட் பண்ணுறாரு, வேர் யூ கேன் ஃப்ரீலி ப்ரீத். உங்களுக்கு ஒரு சமாதானம், உங்களுக்கு ஒரு சந்தோஷம், உங்களுக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறார். ஏசப்பாவுக்கு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். யாத்திராகமத்தில் 3வது அதிகாரம் அவருடைய 8வது வசனத்தில் மோசையை சந்திக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேரும். விசாலமாக இவ்வளோ நாள் அவன் ரொம்ப இடுக்கத்தில் ரொம்ப டைட்டான ஒரு பிளேஸ்குள்ளே லைஃப் ரன் பண்ணிட்டான். இனி அவனுக்கு விசாலமான ஒரு இடத்துல கொண்டு போகணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பினார். அது மாதிரி நான் ரொம்ப டைட்டாக இருக்கேன், எனக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லாமலே லைஃப் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த அனுதின கண்மலைத்தை என்னை கேட்டுட்ருப்பீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை ஒரு விசாலமான இடத்துக்கு, ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸுக்கு, ஒரு ஆகாய விரிவு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்டு பண்ண போகிறார். அதான் சங்கீதம் 18:19 எப்படி ஆகி சொல்கிறாரு, என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் விசாலமான இடத்துல கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். எனக்கு இல்லாத விசாலத்தை ஆண்டவர் கொண்டு வந்து உருவாக்கி அதில் கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். சங்கீதம் 4:1 சொல்கிறார், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு பதில் அருளும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இன்றைக்கி ஒரு மாதிரி ப்ரீத்திங் ஸ்பேஸ் இல்லாமல் ரொம்ப டைட்டான ஸ்ட்ரெஸ்டான லைஃப் ஓடிட்டுருக்கீங்களா? இன்றைக்கி ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறாரு, ஒரு ஆகாய விரிவை ஆண்டவர் க்ரியேட் பண்ண போகிறார். 2வது நாள் சிருஷ்டிப்பில் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசிங்க, தேவ மகிமையை பார்ப்பீங்க. காட் பிளஸ் யூ.